நீங்கள் வியாபார வீடு ஆக்காதீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ பஸ்கா ஆசரிக்க எருசலேம் தேவாலயத்திலே போன இயேசு அங்கே கண்டது ஆடு மாடு விற்கிறவர்களையும் காசுக்காரர்களையும் பொன் வாணிபக்காரர்களையும் பார்க்கிறார், புறா குஞ்சுகளை விற்கிறவர்களையும். ஏனென்று சொன்னால் எருசலேம் தேவாலயத்திலே பலி செலுத்த வருகிறவர்கள் தூர இடங்களிலிருந்து வரும்பொழுது இந்த மிருகங்களையும் பறவைகளையும் கொண்டு வர முடியாததுனால அவர்கள் அவர்களுடைய ரூபாக்களை கொண்டு வருவார்கள். இங்கே கொண்டு வந்து இந்த நாட்டில் உள்ள ரூபாக்கள் அப்படி நம்ம இங்கே வெளிநாட்டில் உள்ள கரன்சி இங்கே மாற்றுகிறது போல அப்படி மாற்றுவதற்குள்ள காசுகாரர்களும் இருந்தார்கள். அதே மாதிரி தான் அன்றைக்கு பொன் ஆபரணங்கள் அதிகமாக யாரும் போடவில்லை என்றாலும் பொன்களை அவர்கள் கொடுத்து விலைக்கு வேறு சாதனங்கள் வாங்குவார்கள். அப்படி பொன் வாணிபக்காரர்கள் இருந்தார்கள். அதே போல் தான் அந்த ஆடு மாடு எல்லாம் வந்துட்டு பலிக்காக அவர்கள் விற்கிறது. அப்போது இப்படி உள்ள ஒரு வாணிபம்